ஹெல்த் டைம்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். பிரபுராம், வியோகா ஹீலிங் நேச்சர் கியூர். இன்றைக்கி எல்லாருமே சிரமப்படுறது என்ன அப்படின்னா உடம்புல வலி. பொதுவாக உடம்புல வலின்னு சொல்லுவாங்க. அதை இன்னும் டீப்பாக பார்க்கணுன்னா கழுத்து வலி, பேக் பெயின், முட்டி வலி, இதெல்லாம் தான் வந்துட்டு பேசிக்காக எல்லோரும் வந்துட்டு சொல்லக்கூடிய வலி. இப்போ அந்த வலி அப்படிங்கிறதும் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ரெண்டும் ஏன் உடம்புக்குள்ளே வருதுங்கிறத நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தாங்க, நமக்கு யாரோ ஒரு எனர்ஜி சோர்ஸ் இயக்குறாரு, அதுலேருந்து வரக்கூடிய ஒரு அவுட்கம் நம்மளுடைய மைண்டுங்கிற ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், அதுலேருந்து வரக்கூடிய ஒரு அவுட்கம் பிரத்லேருந்து வரக்கூடிய அவுட்கம் நம்மளுடைய பாடி. இது எல்லாமே எப்படி இருக்குன்னா சுருங்கி விரியக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது. இப்போது நம்மளுடைய டே டு டே லைஃப் ஸ்டைலில் நம்மளுடைய ஆக்குபேஷனாக இருக்கட்டும், நம்மளுடைய ஃபுட் பேட்டர்னாக இருக்கட்டும், நம்மளுடைய ஸ்லீப் குவாலிட்டியாக இருக்கட்டும், இதனால் என்ன ஆகுது, நம்மளுடைய மைண்டு வந்துட்டு அதிகமான ஒரு வைப்ரேஷன் மோடுக்குள்ளே வந்துட்டு போகுது. அப்போ என்ன ஆகுது, அந்த அதிகமான ஒரு வைப்ரேஷன் மோட் நம்மளுடைய மூச்சு காற்றோட அளவை வந்துட்டு ஷார்ட் பண்ணிக்கிட்டே போகும். ஒன்ஸ் நம்மளுடைய மூச்சு காற்று ஷார்ட் பிரெத்தாக ஆக 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 அதனுடைய அவுட்கம் நம்மளுடைய உடம்பு என்ன ஆகும்னா ஒன்று இறுக்கமாகிட்டே போகும், அதாவது டைட்னஸ், இல்லை அப்படின்னா வீக் ஆகிட்டே போகும், அதாவது வீக்னஸ். ஸோ இந்த டைட்னஸ் அண்ட் வீக்னஸ் இந்த பாடி, ஷார்ட் பிரெத்து, நம்மளுடைய அதிகப்படியான ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு மைண்டு, இது மூணும் தான் காரணம் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் பெயின் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வார்த்தைகள். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் பெயினை நம்ம சரிப்படுத்துறதுக்கு யோக பயிற்சி முறையில் உடம்பை வச்சு நம்ம மூச்சு காற்றை நல்லா வந்துட்டு இழுக்கணும். ஓகே, ஸ்ட்ரெச் பண்ணணும். பாடியில் நம்ம என்ன பண்ணணும்னா இதே மாதிரி மூச்சு இழுத்துக்கிட்டே நல்ல கையை வந்துட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரெச், மூச்சு விடும்போது கையை வந்துட்டு கீழே இருக்கிறோம். இது மாதிரி உடம்பையும் நம்ம என்ன பண்ணணும், நல்ல ஒரு ஸ்ட்ரெச் அண்ட் கான்ட்ராக்ஷன். நம்ம உடம்பு எப்படி இருக்குது, ஒரு அலை வடிவமாக தான் இருக்குது, சுருங்கி விரியுது. நம்ம மூச்சு காற்று எப்படி இருக்குது, ஒரு அலை வடிவமாக இருக்குது, எப்படி சுருங்கி விரியுது. நம்ம மைண்டு எப்படி இருக்குது, ஒரு அலை வடிவமாக இருக்குது. நாம் இப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால் நம்மளுடைய மைண்டில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நடக்குது, அதனுடைய விளைவு மூச்சு காற்று ஷார்ட் ஆயிடுச்சு, அதனுடைய விளைவு நம்ம உடம்பு சுருங்கி போகுது, அதனுடைய ஒரு விரிவுத்தன்மை இல்லை. இப்போ நாம் என்ன பண்ணணும், ஃபிசிக்கலாகவும் ஒரு மென்டலாகவும் ஒரு பயிற்சி எடுக்கிறோம், யோக சிகிச்சை பயிற்சி. இந்த பாடியையும் இந்த பிரெத்தையும் நம்ம கரெக்டாக கொலாபரேட் பண்ணி சரியான ஒரு எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் நம்ம கொடுக்க, அதாவது மோர் கிடையிற மாதிரி கிடைய நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் அளவும் குறைஞ்சிக்கிட்டே வரும், அதுலேயும் ஒரு சரியான ஒரு எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். இது மூணும் சரியாக கொலாபரேட் பண்ணும்போது நம்ம சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் பெயின் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாடி அவுட்கம், அவுட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம வந்துட்டு ஒரு ஒழுங்கான ஒரு பயிற்சி முறைக்குள்ளே, ஒரு கஸ்டமைஸ்டான ஒரு பயிற்சி முறையில் போகும்போது ஒரு பர்மனெண்ட் ஒரு ரிசல்ட்டும் நம்மளால் எடுக்க முடியுது. ஸோ நம்ம ஒரே லாஜிக் தாங்க அப்ளை பண்ண போகிறோம். மூச்சு இழுக்கிறப்போ உடம்பை விரிக்கணும், மூச்சு வந்துட்டு விடும்போது உடம்பை வந்துட்டு சுருக்கணும். இதை நம்ம எப்படி வேணாலும் வந்துட்டு அதை மேனிப்புலேட் பண்ணலாம். மூச்சு இழுத்துக்கிட்டே கையை தூக்கலாம், மூச்சு விடும்போது கையை கீழே இறக்கலாம். மூச்சு இழுக்கிற போது கையை இப்படி ஓப்பனிங் கொடுக்கலாம், செஸ்ட் ஓப்பனிங். மூச்சு விடும்போது கையை இப்படி வந்துட்டு க்ளோசிங் பண்ணலாம். இதை நின்றுட்டும் பண்ணலாம், உட்காந்துட்டும் பண்ணலாம், கீழே படுத்துட்டும் பண்ணலாம். மொத்தம் 3 நிலை பண்ணலாம். இதை எப்படி வேணாலும் நம்ம டிசைன் பண்ணலாம். ஆனால் லாஜிக் ஒன்று தான், மூச்சு இழுக்கிறப்போ நம்ம உடம்பை விரிக்கணும், மூச்சு விடும்போது நம்ம உடம்பை சுருக்கணும். சிம்பிளாக இதை நம்ம கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக பண்ணாலே போதும், ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ பெரிய தொந்தரவுக்கு பெருசாக காம்ப்ளிகேட்டடாக ஏதாவது ஒன்று யோசிச்சு தான் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. சாதாரணமாக மூச்சு இழுத்துக்கிட்டே கையை தூக்கி மூச்சு விட்டுக்கிட்டே கையை கீழே இறக்கணும். டெய்லி காலையில் ஒரு 10 நேரம், ஒரு 10 தடவை, ஒரு மத்தியானம் ஒரு 10 தடவை, சாயந்தரம் ஒரு 10 தடவை பண்ணாலே போதும். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய எனர்ஜி டெவலப்மெண்ட்டை வந்துட்டு அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஒரு பெரிய அளவில் ஒரு ரிலாக்ஸேஷன் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அவங்களோட வழியில் வந்துட்டு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ரிடக்ஷன் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். நம்ம இன்னும் சிகிச்சைக்குள்ளே போகலை, மூச்சை சரியாக டீல் பண்ணாலே போதும், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ ஒரு நன்மைகள் நம்மளால் எடுத்துட முடியும். கழுத்தை சார்ந்து வரக்கூடிய தொந்தரவுகள்னு சொன்னோம்னா இந்த மாதிரியான தலைவலி, தலை சுத்தல், கையில் ஒரு மாதிரியான நம்னஸ் வரும், கையில் ஒரு வலி ஏற்படும், ரேடியேஷன் பெயின் இருக்கும். கழுத்தில் தொந்தரவு ஏற்பட்டால் அது உடல் முழுக்க எங்கே வேணாலும் ஒரு ரேடியேஷன் பெயின் வந்துட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கழுத்து அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இப்போ அந்த கழுத்தில் ஏன் வலி வந்துருச்சு, நல்லா கவனிங்க. நம்மளை இயக்கிறது ஒரு மனம் அப்படிங்கிற ஒரு அலை வடிவத்தில் நம்மளை ஒருத்தர் இயக்கிட்டு இருக்காரு. நமக்குள்ள ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனை செயல் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா பயம், கவலை, கோபம்,
ஒரு விதமான ஒரு வெறுப்புணர்ச்சி, ஒரு பொறாமை, ஒரு பெருமை, இது மாதிரியான ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனை செயல் நமக்குள்ளே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ இருந்துக்கிட்டே இருக்குது. இதனுடைய தாக்கம் எங்கே போகுது? நம்மளுடைய மனம் அப்படிங்கிற ஒரு வைப்ரேஷன் இதுக்குள்ளே டெவலப் ஆகுது. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம உடம்ப இருக்க ஆரம்பிச்சிருவார். ஒன்று டைட்னஸ், அப்படி இல்லையா வீக்னஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். உடம்புல இருக்கிற எல்லா மசில்ஸுமே ஒன்று டைட்னஸ் அல்லது வீக்னஸ், இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்னால் வந்துட்டு வரக்கூடிய ஒரு அவுட்கம். இந்த வீக்னஸ் அண்ட் டைட்னஸ் தான் உடம்பு முழுக்க இருக்குது. அதனுடைய முதல் பாதிப்பு எங்கே வரும்னா நெக்கில் வந்துடும். இப்போ நெக்கில் நமக்கு ஒரு வீக்னஸ் வந்துருச்சுன்னா மீனிங் என்ன அப்படின்னாக்க, நெக்கில் இருக்கிற மசில் அங்கே இருக்கிற ஸ்பைன் வெர்டிப்ராவை நல்லா இப்படி இறுக்கி பிடிச்சிக்கல, அந்த இடத்துல ஒரு கிரிப்னஸ் இல்லைன்னு அர்த்தம். வீக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா, அப்படி கிரிப்னஸ் இல்லை அப்படின்னா இந்த தலையோடைய வெயிட் இந்த நெக்கு வந்துட்டு ஷோல்டர் பண்ணியிருக்கு. இந்த நெக் அந்த வெயிட்டை தாங்குகிற சக்தி இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா மசில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மசில் பேச்சஸ் வீக்காக இருக்குது, அதனுடைய டென்சிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிடிப்பு இல்லாதனால அந்த இடத்துல ஒரு வலி ஏற்படுது. ஆரம்பத்தில் வரக்கூடிய வலி என்ன அப்படின்னா ஒரு பேசிக் ஒரு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரெயின் இருக்கும், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் அதுவே நாளடைவில் நம்ம அதை சரியாக கவனிக்கலை, அந்த வீக்னஸ் அப்படியே இருக்குது, இல்லை அந்த டைட்னஸ் அப்படியே இருக்குது, நம்ம எதுவும் கவனிக்கவே இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 7 வெர்டிப்ரா, C1 C2 C3 C4 அப்படின்னு சொல்லி ஒரு 7 வெர்டிப்ரா இருக்குது. இதில் என்ன ஆகும்னா அதில் ஒரு அது நகர்ந்துடும். நம்மளுடைய ஆக்ஷனில் நம்ம ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறோம், நம்ம தரையில் வந்துட்டு ஒரு 2 தலகாணியை வச்சுக்கிட்டு தூங்குகிறோம், ஒரு பக்கமாக வந்துட்டு தலையை பிடிச்சிட்டு தூங்குகிறோம், நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போது தலையை வந்துட்டு இப்படி வந்துட்டு வெளியில் கொண்டு வரோம், நம்ம டிவி லேப்டாப் யூஸ் பண்ணும்போது நம்ம தலையை வந்துட்டு இப்படி ஷோல்டரை விட்டு வெளியில் கொண்டு வரோம். இது மாதிரி நம்ம ஒரு சரியான ஒரு போஸ்டர்ஸை மெயின்டைன் பண்ணதுனால அந்த வீக்னஸும் இருக்கிறதுனால வெர்டிப்ரா வந்துட்டு விலகுது. ஒரு மைக்ரோ அளவில் விலகிற போது என்ன ஆகும்னா முதல்ல நமக்கு ஒரு பேசிக் பெயின் தான் வரும், அந்த இடத்துல கொஞ்சம் பேசிக் பெயின் இருக்கும். அதே வெர்டிப்ரா நான் டிஸ்க் பல்ஜுங்கிற அளவுக்கு போய் நர்வ் கம்ப்ரெஷன் ஆகிடுச்சுன்னா ரேடியேஷன் பெயினாக வந்துட்டு மாறுது. அந்த ரேடியேஷன் பெயின் நர்வ் கம்ப்ரெஷன் ஆகிற போது தான் தலை சுத்தல், தலைவலி. இந்த ரேடியேஷன் பெயின் வந்துருச்சு அப்படின்னா உடம்புல எங்கே வேணாலும் வலி தெரியும், நமக்கு கால் கட்டவரல் வரலையும் வலி தெரியும், இல்லை நம்னஸ் தெரியும். ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் நெக்கு தான் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும். நெக்கை நம்ம வந்துட்டு சரியாக டீல் பண்ணிட்டோம் அப்படின்னா பல பிரச்சனைகளை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு குணப்படுத்திட முடியும். ஈவன் ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை, இதெல்லாம் ஒரு மெயின் ரீசன் வந்துட்டு கழுத்து சரியில்லை, கழுத்தில் ஒரு தொந்தரவு ஆகிடுச்சு, அதனால தான் இதெல்லாம் நடக்குதுங்கிறத நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த வீக்னஸ் அண்ட் டைட்னஸ்னால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. தலை அப்படிங்கிற ஒரு வெயிட்டை தாங்குகிற அளவுக்கு கூட நம்மளுடைய மசிலில் வந்துட்டு ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா யோக பயிற்சி முறையில் முதல்ல நம்மளுடைய பயம், கவலை இதெல்லாத்தையும் இதனால் வந்த வைப்ரேஷன் அளவை குறைக்கிறதுக்கு நம்ம ஒரு பயிற்சி எடுக்கிறோம். என்ன, ஜஸ்ட் மூச்சு இழுத்துக்கிட்டே நம்ம வந்துட்டு பாடியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், மூச்சு விட்டுக்கிட்டே பாடியை கான்ட்ராக்ஷன் பண்ணுறோம். இது ஒரு பேசிக்காக இதை நம்ம செஞ்சாலே எந்த வழியாக இருந்தாலும் சரி, பேசிக்காக இதை செஞ்சாலே போதும், நம்மளுடைய மைண்டில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த வைப்ரேஷன் அளவு குறைய 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 நம்மளுடைய மசிலில் ஒரு ஸ்ட்ரென்தனிங் வந்துட்டு டெவலப் ஆகும். மசிலில் ஸ்ட்ரென்தனிங் டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா கழுத்தை தாங்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு வந்துடும். அப்போ நம்ம என்ன தான் லேப்டாப் யூஸ் பண்ணாலும் சரி தான், என்ன தான் ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி தான், என்ன செஞ்சாலும் அந்த ஒரு நடக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெயினை அந்த மசில் ரிசீவ் பண்ணிடும். எலும்பு அளவுக்கு, அதாவது வெர்டிப்ரா அளவுக்கு அது தாக்கத்தை கொண்டு போகாது. அந்த வெர்டிப்ராவை மசில் வந்துட்டு நல்லா இறுக்கி பிடிச்சிருக்கும், அதனால் டிஸ்க் பல்ஜுங்கிற கேஸே வராது. மேபி அந்த நேரத்தில் ஒரு ஸ்ட்ரெயின் வரலாம், ஆனால் போயிடும். ஸோ மசிலில் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரென்தனிங்காக வச்சுக்கிறது தான் ஒரு நம்மளுடைய கோலாக இருக்கணும். நெக் பெயின்லேருந்து நம்ம முழுமையாக குணமாகணும்னா, அந்த நெக் பெயின்லேருந்து நம்ம முழுமையாக குணமாகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். வீக்னஸ் டைட்னஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு விடணும். வீக்னஸ் டைட்னஸை நம்ம விடணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு 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 நேர்மறையான ஒரு சிந்தனை செயல் இருக்கணும், நம்மக்கிட்ட ஒரு அன்பு கலந்த ஒரு சிந்தனை இருக்கணும், நம்மக்கிட்ட ஒரு கருணை கலந்த ஒரு சிந்தனை இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி கலந்த ஒரு சிந்தனை இருக்கணும். இது எல்லாமே என்ன பண்ணணும்னா நம்மள ஸ்ட்ரென்தனிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இதை நம்ம ஒரு பயிற்சி முறையில் போகணும். நம்ம ஒரு யோகாங்கிற ஒரு பயிற்சி முறையில் நம்ம ஒரு விதமான ஒரு பாடியில் ஒரு எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் கொடுத்து நம்ம மைண்டை ஒரு காம் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னாக்க அதுலேருந்து வரக்கூடிய ஒரு அவுட்கம் எப்படி இருக்கும், ஒரு நன்மையாகவே நம்மக்கிட்ட இருக்கும்.
நம்மளுடைய பாடி என்ன ஆகும், அப்போது நம்மளை யார் இயக்குறாரோ அவர் கூட நம்ம ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் கிடச்சிரும். நம்மளை இயக்குறவரோட நம்ம ஸ்ட்ராங் பாண்டிங் கிடச்சிருச்சுன்னா அவர் அன்பு கலந்தவர் தானே. அப்போ நம்மளுடைய வெளிப்பாடு என்ன இருக்கும், வெளிப்பாடு என்னவாக இருக்கும், அன்பாக தான் இருக்கும். அப்போ நம்ம நெக் அப்படிங்கிற ஒரு பெயினை சரிப்படுத்துறதுக்கு, இல்லை உடம்புல இருக்கிற எந்த பெயினை சரிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும், முதல்ல ஒரு நேர்மறையான சிந்தனை செயல் வைக்கணும். அதே மாதிரி பேலன்ஸ்டான ஒரு ஃபுட் டயட்டுக்குள்ளே நம்ம இருக்கணும். அதிகப்படியான காரம், அதிகப்படியான ஒரு புளிப்பு, இது ரெண்டையும் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய மசிலில் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் வீக்னஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். நாம் சரியான அளவான ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரென்தனிங் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ உணவுலையும் அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும், நம்மளுடைய சிந்தனை செயல்லையும் அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும், நம்ம ஒரு எக்ஸசைஸுங்கிற ஒரு ப்ராக்டிஸையும் கையில் வச்சுக்கணும், சரியான நேரத்தில் தூங்கணும். இது எல்லாத்தையும் கரெக்டாக கொலாபரேட் பண்ணோம்னா நம்ம வீக்னஸ் அண்ட் டைட்னஸ் அப்படிங்கிறத ஸ்ட்ரென்தனிங்கை கொண்டு போயிடலாம். ஸோ நெக்கு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, ஈவன் லும்பாரும் அதே மாதிரியான ஒரு கேஸ் தான். உடம்பு ஃபுல்லாக டைட் ஆகுது, உடம்பு ஃபுல்லாக வீக் ஆகுது. ஆனால் ஏன் கழுத்து மட்டும் வலிக்குது, ஏன் லும்பார் பேக் பெயின் மட்டும் வருது, ஏன் ஷோல்டர் பெயின் மட்டும் வருது, ஏன் முட்டி மட்டும் வலிக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். உடம்பு ஃபுல்லாக மசில் லூசன் ஆகுது, உடம்பு ஃபுல்லாக மசில் டைட் ஆகுது. ஆனால் நெக்கு, ஷோல்டர், லும்பார், நீ இங்கே மட்டும்தான் வலி ஏற்படுது. நம்மளுடைய தலையோட வெயிட் கம்ப்ளீட்டாக எங்கே ஷோல்டர் ஆகுது, நெக்கில் ஷோல்டர் ஆகுது. நம்மளுடைய அப்பர் பாடியோடைய என்டையர் வெயிட் வந்துட்டு நம்மளுடைய லும்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ பேக்கில் வந்துட்டு உங்களுக்கு மவுண்ட் ஆகுது. நம்மளுடைய என்டையர் பாடியோட வெயிட் வந்துட்டு முட்டியில் வந்துட்டு மவுண்ட் ஆகுது. முட்டியிலேருந்து நேராக ஆங்கிளுக்கு போகுது. ஸோ இப்போ நம்ம உடம்புல ஸ்ட்ரென்தனிங் இல்லை, மசிலில் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா அந்த எலும்பு எல்லாமே, அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எல்லாமே வந்துட்டு அப்படியே தன்னைத்தானே நின்றுட்டுருக்கும். அதில் ஒரு கிரிப்னஸ் வந்துட்டு இல்லை. அப்போது அந்த வெயிட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல சக்தி இல்லை. அப்போது சக்தி இல்லாத இடத்துல என்ன ஆகும், முதல்ல ஒரு பேசிக் பெயின் வரும். லும்பார்லேயும் அதே மாதிரி தான், ஹாஃப் ஆஃப் த பாடி ஷோல்டர் பண்ணுற அளவுக்கு சக்தி இல்லை அந்த மசிலில், ரொம்ப வீக்காக இருக்கார் இல்லை டைட்டாக இருக்கார், அந்த இடத்துல ஒரு பெயின் வந்துட்டு பேசிக் பெயின் வரும். நாம் அதை சரியாக கவனிக்கலை, அப்படியே நம்மளோட ரொட்டீன் கொண்டு போயிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, டிஸ்க் பல்ஜ்னு ஒரு கேஸ் வருது. டிஸ்க் பல்ஜ்னு ஒரு கேஸ் வரும்போது கொஞ்சம் கிரானிக் பெயின் வரும். இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போகும்போது அந்த டிஸ்க் பல்ஜ் ஆனது போய் நர்வை டச் பண்ணிருச்சு அப்படின்னா இமீடியட்டாக என்ன ஆகும்னா ரேடியேஷன் பெயின் வந்துடும். காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, குதிகால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, கால் நம்னஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய லும்பாரில் டிஸ்க் பல்ஜ் ஆகிடுச்சு, நர்வ் கம்ப்ரஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நாம் இதை சரி பண்ணணும் அப்படின்னாக்க நம்மளுடைய யோக சிகிச்சை முறையில் ஃபஸ்ட்டு மூச்சு காற்றை நல்லா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடணும். நம்ம எந்த ஒரு நம்மளுடைய யோக சிகிச்சையில் எந்த ஒரு தொந்தரவாக இருந்தாலும் அதுக்கு நம்ம பண்ண போகிறது முதல்ல மூச்சு காற்றை ப்ரிப்பேர் பண்ணணும். மூச்சு காற்றை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா கஸ்டமைஸ்டாக ஒரு சிம்பிளாக வந்துட்டு ஒரு பாடி மூமெண்ட் எந்தெந்த தொந்தரவுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி டிசைன் பண்ணி கொடுக்கணும். டிசைன் பண்ணி அந்த பெயினை வந்துட்டு ஒரு கிரானிக்காக இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக டவுன் பண்ணி ரிலீஸ் பண்ணி அவங்கள ஒரு பெயின் ரிலீஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் மொபிலிட்டி, மல்டி மொபிலிட்டி, ஸ்ட்ரென்தனிங் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும். ஒன்ஸ் ஸ்ட்ரென்தனிங் பண்ணியாச்சு அப்படின்னா அவங்கள என்ன மாதிரியான பைக் ஓட்டினாலும் சரிதான், இல்லை அவங்க எப்படிப்பட்ட ஒரு போஸ்டர் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு தொந்தரவு வராது. அவங்களுடைய மசில் எலும்பை வந்துட்டு அவங்களுடைய போனெல்லாம் டைட்டாக பிடிச்சிருக்கும். அப்போ அந்த இடத்துல விலகாது. ஸோ நம்மளுடைய எலும்பு விலகிற போது தான் தொந்தரவாகுது. நம்ம எலும்பு விலகாமல் ஒன்று இன்டாக்டாக இருந்ததுன்னா அந்த இடத்துல தொந்தரவு ஏற்படாது நமக்கு. ஸோ அது நெக் பெயினாக இருக்கட்டும், நீ பெயினாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கனாக்க ஒவ்வொரு எலும்பும் கரெக்டாக வந்துட்டு ஒரு சரியான ஒரு கேப்பில் வந்துட்டு கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. நம்ம அந்த ஃபிட்னஸை யார் வந்துட்டு இழுத்து பிடிச்சிருக்கிறா, மசில் அதை சுற்றி இழுத்து பிடிச்சிருக்குது. மசில் வீக் ஆகிடுச்சுன்னா என்னாகும், அந்த கேப் ஒன்று அதிகமாகும், இல்லை அந்த கேப் வந்துட்டு குறைவாயிடும். அந்த கேப் அதிகமானாலும் தொந்தரவு தான், அந்த கேப் குறைவானாலும் தொந்தரவு தான். அது விலகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் அந்த எலும்பு ஒன்றுக்கு ஒன்று விலகிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வலி அதிகமாயிரும். அது அதிகமாக பேசிக்காக எங்கே நடக்குது, நெக்கு, லும்பார், நீ அண்ட் ஆங்கிள், இந்த இடத்துல தான் நடக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம யோக சிகிச்சையில் ஸ்ட்ரென்தனிங், மசில் ஸ்ட்ரென்தனிங் அப்படிங்கிறத பயிற்சிக்குள்ளே கொண்டு போகிறோம்.